மதுரை சோழவந்தான் அருகே குருவித்துறை குரு பகவான் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற குரு பெயர்ச்சி விழா. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள புகழ்பெற்ற குருவித்துறை கிராமத்தில் சித்திரரத வல்லப பெருமாள் கோவில் வளாகத்தில் உள்ள குரு பகவான் கோவிலில் குரு பெயர்ச்சி விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இத்தலத்தில் பெருமாளை நோக்கி குரு பகவான் தவம் இருந்ததாகவும் அவரது தவத்தை ஏற்று பெருமாள் காட்சி தந்ததாகவும் ஆன்மீக வரலாறு கூறுகிறது. இதனால் இந்த தலம் மிக முக்கிய குருஸ்தலமாக விளங்குகிறது. குறிப்பாக சித்திரரத வல்லப பெருமாள் கோவிலின் எதிரே பழமை வாய்ந்த குரு பகவானும் சக்கரத்தாழ்வாரும் சுயம்பு மூர்த்தியாக ஒரே கல்லில் தனித்தனி உருவமாக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருவது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். நவகிரகங்களின் சுபகிரகமான குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாவதை முன்னிட்டு கடந்த மே 24 அதாவது ஞாயிற்றுக்கிழமை லட்சார்ச்சனை மற்றும் யாகசாலை பூஜைகளுடன் இவ்விழா தொடங்கியது. தொடர்ந்து இன்று காலை 9 மணி வரை லட்சார்ச்சனை பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து காலை 10:30 மணிக்கு யாகசாலை பூஜை நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு ஆகி குரு பகவானுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் மகா அபிஷேக ஆராதனைகள் மிக விமர்சையாக நடைபெற்றன. இந்த குரு பெயர்ச்சியால் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகளான மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய ராசிகளை சேர்ந்த பக்தர்கள் தங்களது தோஷங்கள் நீங்கி வளம் பெற வேண்டி அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் குருவித்துறை கிராமமே விழா கோலம் பூண்டுள்ளது.